இந்த கொய்யாவை நிறையா பேர் ஊருக்குள்ளே பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இது தைவான் பிங்க்கு. நார்மல் கொய்யாவோட சுவையை மறக்கிற அளவுக்கு ஊருக்குள்ளே கொய்யான்னு சொல்லி பிரம்மாண்ட சைஸில் விற்கிற தைவான் பிங்க்கு. நம்ம தோட்டத்தில் கொய்யா மரங்கள் வைக்கும்போது ஒரு 3 வகையான கொய்யா மரம் வச்சேன். அதில் வைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணது தைவான் பிங்க்கு. காரணம் இதோட டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. கொய்யான்னா கொய்யாவோட ருசியோடு இருக்கணும், அப்படி இல்லை. அதனால் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அப்புறம் எப்படி இந்த மரம் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை, இது போக ஒரு 7-8 மரம் தைவான் பிங்கு நம்ம தோட்டத்தில் வந்திருக்கு. காரணம் பறவைகளோட எச்சம். நம்ம தோட்டத்துலேருந்து 2 தோட்டம் தள்ளி ஒருத்தவங்க தைவான் பிங்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து பறவைகள் எடுத்துகிட்டு வந்து போட்ட விதையில் முளைச்சது தான் இந்த மரம். இதில் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பறவைகள் வந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து எச்சம் விழும், அதுலேருந்து பல மரங்களும் முளைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, தைவான் பிங்க் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். தைவான் பிங்க் வந்து காயாக இருக்கும்போது சாப்பிட்டா கூட ஒரு பேரிக்காய் சுவையில் இருந்துடும், சாப்பிடலாம். பழத்தை சாப்பிட முடியாது, ஏன்னா வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு ருசியில் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்ல பழம். இதோட இந்த மரத்தில் இது வந்து ஒரு 6வது பழம். அந்த தோட்டத்தில் ஆக்சுவலாக நாற்று நட்டு வச்சவங்களோட தோட்டத்தில் இருக்கிற ருசியை விட இதில் காய்க்கிற பழங்கள் இன்னுமே ருசியாக இருக்குது. தைவான் பிங்க்கு பழத்தை சாப்பிட முடியும், அது ருசியாக இருக்கும்னு நான் என் தோட்டத்தில் பழத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, அவங்க வந்து அந்த நாற்றுலேருந்து நட்டதை விட நம்மளோட மண்ணில் வந்து இயற்கையாக விதை விழுந்து இந்த மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து இது காயாக காய்க்கும்போது இது இந்த மண்ணுக்கு தகுந்த பழமாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்ததாகவும் மாறிடுது. இயற்கை எப்போவுமே சில ஆச்சரியங்களை கொடுக்கும். அதில் ஒன்று தான் தைவான் பிங்க். நான் வேண்டான்னு நினச்சி தோட்டத்தில் வைக்காமல் இருந்து இப்போது போதுங்கிற அளவுக்கு காய்க்கிற தைவான் பிங்க்.